Hi guys, welcome to Endless Tutor. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் MS Wordனா என்ன அப்படின்னு ஒரு ஃபுல் வியூ பார்க்க போகிறோம் guys. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். MS Word அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் வேர்ட்னு அர்த்தம். ஆக்சுவலாக இது ஒரு வேர்ட் ப்ராசஸர். அதை மைக்ரோசாஃப்ட் கம்பெனி தான் 1983 டெவலப் பண்ணாங்க கைஸ். இதில் டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ் இருக்குது. நம்ம யூஸ் பண்ணுற வெர்ஷன் என்னென்னா வேர்ட் 2013. ஓகே கைஸ், நம்ம இதை எப்படி நம்ம லேப்பில் இல்லை கம்ப்யூட்டரில் நம்ம போய் ரீச் ஆகணும் இல்லை சர்ச் பண்ணணுன்றதை பார்க்கலாம் கைஸ். நான் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் இங்கே போய் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா வேர்ட் 2013 முன்னாடியே வந்துடும், இல்லை நீங்கள் டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கலாம் கைஸ். இது ஒரு மெத்தட். இப்போ நார்மலாகவே நம்ம அது உள்ளே போனாவே நமக்கு MS வேர்டு ஓப்பன் ஆகிடும். இல்லைனா இன்னொரு மெத்தட் இருக்குது, விண்டோஸ் +R. ஸோ விண்டோஸ் +R கொடுத்திங்கன்னா இதில் வேர்ட் கொடுத்துட்டு என்ட்ரு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க கைஸ். இப்போயும் நமக்கு MS வேர்டு ஓப்பன் ஆகும். இதில் டிஃப்ரெண்ட் டெம்ப்ளேட்ஸ் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, blank டாக்குமெண்ட், origin ரெஸ்யூம், டிஃப்ரெண்ட் டெம்ப்ளேட்ஸ் நம்மக்கிட்ட இங்கே இருக்கும் கைஸ். நமக்கு எது வேணுமோ நம்ம அதை கொடுத்துக்கலாம். இதில் ஆனுவல் ரிப்போர்ட், ஸ்டூடெண்ட் ரிப்போர்ட், ஸோ ரெஸ்யூம் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதில் டிஃப்ரெண்ட் டெம்ப்ளேட்ஸ் நமக்கு இருக்குது கைஸ். நம்ம எப்பயுமே யூஸ்வலாக என்ன யூஸ் பண்ணுவோன்னா blank டாக்குமெண்ட். இப்போ blank டாக்குமெண்ட் ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா ஃபர்ஸ்ட் இங்கே இருக்க பார்த்தீங்களா, ஸ்டார்டிங் இங்கே காமிக்கிறது என்னென்னு சொல்லுவாங்கன்னா ரிப்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்னென்னா குயிக் ஆக்சஸ் டூல் பார். ஸோ குயிக் ஆக்சஸ் டூல் பார்னால் என்னென்னா இங்கே நமக்கு என்ன வேணுமோ நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நியூ, ஓப்பன், சேவ், ஸோ என்ன இருக்கும் இங்கே பாருங்கள். ஸ்டார்டிங் சேவ்லாம் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ கண்ட்ரோல் எஸ் பண்ணி எஸ் ப்ரெஸ் பண்ணனா சேவ் ஆகும் டாக்குமெண்ட், இல்லை ஜஸ்ட்டு நீங்கள் இதை கிளிக் பண்ணாவே சேவ் ஆகும். ஸோ டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இங்கே இந்த ரிப்பனில் நம்ம பார்க்கலாம். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, ஹோம், இன்சர்ட், டிசைன், பேஜ் லேஅவுட். ஸோ இதெல்லாம் என்னென்னு சொல்லணும்னா டேப் அப்படின்னு சொல்லுவோம். மொத்தம் இங்கே டிஃப்ரெண்ட் டேப்ஸ் நமக்கு அப்பியர் ஆகுது கைஸ். இங்கே இருக்க பார்த்தீங்களா, கீழே வந்தீங்கன்னா கிளிப் போர்ட், ஃபாண்ட், பேராகிராஃப், இதெல்லாம் என்னென்னு சொல்லுவோம்னா மெனு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மெனு உள்ளே இருக்குது பார்த்தீங்களா, இந்த பேஜ், ஃபார்மட் பெயிண்டர், ஸோ இதெல்லாம் என்னென்னு சொல்லுவோம்னா ஐகான்ஸ். ஸோ ஹோம் டேப்பில் இருக்க ஃபாண்ட், பேராகிராஃப், இந்த மெனுவாக இருக்கட்டும், இந்த ஐகானாக இருக்கட்டும், எல்லாமே நம்ம டெக்ஸ்ட்டை டிஃப்ரெண்ட்டாக எப்படி எடிட் பண்ணலாம் அப்படின்றது தான் நமக்கு இந்த ஃபுல்லாகவே இந்த டேப் ஃபுல்லாகவே நம்ம பார்ப்போம் கைஸ். இதில் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்சர்ட். புதுசாக ஒரு டாக்குமெண்ட்டில் நம்ம என்னென்னலாம் இன்சர்ட் பண்ணலாம். இட் மேபி பிக்சராக இருக்கலாம், சார்ட்டாக இருக்கலாம், ஷேப், டிஃப்ரெண்ட்டாக என்னென்னலாம் நம்ம ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் கூட இன்சர்ட் பண்ணிக்கலாம், ஹைப்பர் லிங்க் கொடுத்துக்கலாம். ஸோ புதுசாக என்னென்ன இன்சர்ட் பண்ணலான்றத இந்த இன்சர்ட்டில் பார்ப்போம். ஏன் நம்ம ஒரு டேபிளை கூட இன்சர்ட் பண்ணலாம் கைஸ். இதில் நெக்ஸ்ட் டேப் பார்த்திங்கன்னா டிசைன். ஸோ இந்த டிசைன் நம்ம பேஜுக்கு என்னென்ன டிசைன்ஸ் கொடுக்கலாம். ஸோ வாட்டர் மார்க் கொடுத்துக்கலாம். பேஜ் கலர், நம்ம பேஜோட கலரை டிஃபைன் பண்ணலாம். ஸோ பேஜ் பார்டர், டிஃப்ரெண்ட் பார்டர்ஸ்லாம் போடுவோம் பார்த்திங்களா நம்ம A4 ஷீட்லாம். ஸோ இப்போ நம்ம நார்மலாக பேப்பரில் போடுற மாதிரி இங்கே நம்மளுடைய சிஸ்டமில் நம்ம அலைன் பண்ணிக்கலாம் கைஸ். நெக்ஸ்ட் டேப் பேஜ் லேஅவுட். ஸோ இந்த பேஜ் லேஅவுட்டில் நம்ம மார்ஜின், நார்மலாக மார்ஜின் போடுவோம் பார்த்திங்களா நம்ம. ஸோ அதே மாதிரி இங்கே சிஸ்டம்லேயும் நம்ம மார்ஜின் செட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஓரியன்டேஷன், ஸோ போர்ட்ரேட்டாக, லேண்ட்ஸ்கேப்பாக, அண்ட் தென் சைஸ், காலம்ஸ், ஸோ டிஃப்ரெண்ட்டாக நம்ம பேஜை எப்படி அலைன் பண்ணிக்கலான்றத இங்கே பார்க்கலாம் கைஸ். நெக்ஸ்ட் ரெஃபரன்ஸ். இது மேக்ஸிமம் எது யூஸ் பண்ணணும்னா இந்த டேபிள் ஆஃப் இண்டெக்ஸ்லாம் கொடுக்குறோம் பார்த்தீங்களா, இது மேக்ஸிமம் எதில் வரும் ப்ராஜெக்டில் வரும். ஸோ எண்ட் நோட் எப்படி கொடுக்கலாம், ஃபுட் நோட் எப்படி கொடுக்கலாம், ஸோ டேபிள் ஆஃப் அத்தாரிட்டிஸ், இன்சர்ட் இண்டெக்ஸ் எல்லாமே எதில் பார்ப்போம்னா இந்த ரெஃபரன்ஸில் பார்ப்போம் கைஸ். நெக்ஸ்ட் மெயிலிங்ஸ். ஸோ மெயிலிங் பொறுத்தவரையிலும் எப்படி என்வலப் க்ரியேட் பண்ணுறது, லேபிள்ஸ், ஸோ எல்லாமே மெயிலுக்கு தேவையான இதுவெல்லாம் மெயிலிங்ஸில் பார்ப்போம் கைஸ். நெக்ஸ்ட் ரிவ்யூ.
ரிவ்யூலாம் வந்து என்னென்னா வந்து ரீவியூ, மறுபடியும் வந்து ஒரு டாக்குமெண்ட்டை வியூ பண்ணுறது, அதான் வந்து ரிவ்யூன்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து டிக்ஷனரி தெசாரஸ் சொல்கிறோம் பார்த்தீங்களா. ஸோ தெசாரஸ் இருக்குது, ஸ்பெல் செக் அண்ட் கிராமர். ஸோ ஸ்பெல்லிங் அண்ட் கிராமரை செக் பண்ணலாம், கமெண்ட் கொடுக்கலாம். இப்போ நம்ம எஃபி வாட்ஸ்அப்லாம், ஸோ எஃபிலாம் வந்து ஒரு போஸ்ட் கொடுத்தா கமெண்ட் போடுறோம் பார்த்தீங்களா. ஸோ அதே மாதிரி வந்து கமெண்ட் வந்து இங்கே கொடுக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ரிவ்யூவில் வந்து நம்ம பார்ப்போம் கைஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து வியூவை பொறுத்தவரையில் என்னென்னா வந்து நம்ம டாக்குமெண்ட்டை எப்படிலாம் வந்து எந்தெந்த ஸ்டைல்லாம் வியூ பண்ணலாம். நம்ம இதில் ஜூம் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பேஜாக பார்க்கலாம், மல்டிபிள் பேஜாக பார்க்கலாம். ஸோ ஒரு பேஜாகவும் வந்து நம்ம ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தாலும் பார்த்துக்கலாம். இல்லை ஒரு 10 பேஜ் இருக்குன்னா 10 பேஜ் எப்படி இருக்குது அப்படின்றத மொத்தமாக வச்சு பார்க்கலாம். ஸோ ஒரு டாக்குமெண்ட்டை நம்ம எந்தெந்த வியூ வந்து பார்க்கலாம் அப்படின்றத வந்து நம்ம வந்து இந்த வியூவில் பார்ப்போம் கைஸ். ஸோ இதான் வந்து எம்எஸ் ஆஃபீஸோட ஓவர்வியூ. என்னென்ன டேப் இருக்குது, என்னென்ன ஐகான்ஸ் இருக்குன்றத வந்து நான் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ஒரு ஓவர்வியூ கொடுத்துருக்கேன் கைஸ். மொத்தத்தையும் உங்களுக்கு நான் சொல்லலை. ஸோ இது ஒரு டேபாக வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா என்லெஸ் டியூட்டருக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்யூ.